பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்னொன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நெயில் ஹார்மனி அப்படின்றது குடுத்துருக்காங்க. ஸோ நெயில்ஸ்க்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஏன்னா, இப்ப அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள கைகள் வந்து விரல்ல வந்து நெயில்ஸ வந்து காட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அது வெளியேறி போய் இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க உடம்புல வந்து இரத்த சோகை இருக்கு. அதுல வந்து ஒரு பிளட் பிளட் ஃப்ளோ ஃப்ளோ கம்மியா கம்மியா இருக்கு, இருக்கு. அனிமிக்கா சர்க்குலேஷன் இருக்காங்க அப்படின்னு. அனிமிக்கா இருக்காங்க. இப்ப கண்ண பார்த்து கூட சொல்லுவாங்க இல்லையா? ஆமா மேம். கண்ணுக்குள்ள ஐஸ் வந்து கண்ணு, வெள்ளையா இருக்கு. தைஸ் ரெட்னஸ் நம்ம இல்ல. பாம்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா. ஏன்னா அது வந்து ஒரு எனர்ஜியே இல்ல. அப்போ வந்து உள்ள வந்து கரெக்டான சர்க்குலேஷன் வந்து கரெக்டா இல்ல அப்படின்றதுக்காக அது வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அது மாரி தான் இப்போ நெயிலுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. ஏன்னா அதையும் நம்ம ஹார்மனைஸாக நம்ம வந்து பாதுகாக்கணும். அதையும் நம்ம வந்து எனர்ஜி வந்து கொடுக்கணும். அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது அப்போ நமக்கான விஷயம் வந்து எல்லாத்துக்குமே இது எதுக்கு ஓவராலாக சொல்கிறாங்க பியூட்டி ஸ்கின் அப்படின்னாவே நெயிலு ஸ்கின்